உங்கள் கையாலே மைண்ட் பண்ணலாம். பிளாக் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் எவ்ரிதிங் கைஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையை வச்சே மைண்ட் பண்ண முடியும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள், என்னெல்லாம் பண்ண போகிறோம், பெட்ராக்ல இருந்து எல்லாத்தையும் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் கண்டிட்டு விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இவ்வளோ நாளாக லக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்குன்னு பார்த்து தூக்கின்னு வந்து எங்கே இறக்கி விட்டாங்க. நானும் இவ்வளோ நாளாக ஆனால் டக்குன்னு வில்லேஜ் கிடையாது நினச்சேன். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் எங்கேயோ தூக்கி வந்து விட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல அப்பா சுற்றி தனியாக இருக்குது, எங்கேயோ இறக்கி விட்டுக்கிறீங்க. அப்புறம் போயிட்டு இருந்தா இது என்ன கையில் இட மாட்டேங்குது, இன்னும் வயராக என் கையில் வந்து மாட்டுது. பக்கத்தில் ஒரு மரம் கூட இல்லை, ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டாச்சும் செஞ்சுட்டு போகலான்னு பார்த்தா அதுவும் வழி இல்லை. சரி மைண்ட் பண்ணி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணி பார்த்தா சரு மைண்ட் பண்ணிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வெறும் சாண்ட் தானடா, அதை கையால் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ பாருங்க டக்குன்னு போதா இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாமே மைண்ட் பண்ண முடியும் சரியான ஸ்பீடில். நம்ம நார்மலாக பிக்காக்ஸ் கூட தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, அடிக்கிறது ஆக்ஸ் தேவையில்ல, எல்லாத்தையும் வச்சு கையாலே பண்ணிடலாம். அப்புறம் பக்கத்தில் ஆடு இருந்துச்சு, சரி ஆடை போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆடை போய் கில் பண்ணா அடா முட்டை கிடைக்குது, என்ன முட்டைலாம் கிடைக்குது. அப்புறமேட்டு திரும்பி அடிக்கிறேன், திரும்பி முட்டை கிடைக்குது. அப்புறம் போட்டு அவனை அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். சரி பொழைச்சு போடா, உயிரோட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டேன். நல்லா இருப்படா போடா. இங்கேருந்து போகிறதுக்கு வேற வழியே இல்லை, அதனால இங்கேருந்து தண்ணி உள்ள குதிச்சு தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணி வந்துட்டு இருந்தா கீழே பார்த்தா அயன் இருந்துச்சு. ஆனால் அயன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அயனை மைண்ட் பண்ணலாம். உள்ளே போய் தண்ணிக்குள்ளே நம்ம நார்மலாகவே ஸ்லோவாக தான் கைஸ் பண்ண முடியும், இதுலேயும் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மைண்ட் பண்ணுறேன். தண்ணிக்குள்ளே சரியான ஸ்பீடு. அப்புறம் அப்படியே அதை மைண்ட் பண்ணிட்டு அப்படியே சும்மா மேலே வந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தா பக்கத்தில் வில்லேஜ், கடவுள் இருக்கிறாங்க மாதிரி. அங்கேருந்து வில்லேஜ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலையாக மரத்தை உட்டை மைண்ட் பண்ணி எடுத்துப்போன்னு சொல்லிட்டு தான் மைண்ட் பண்ணிருந்தேன். ஏன்னா எதுவுமே இல்லை நம்ம கிட்ட, அதனால உட்டை மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேபல் இருந்துச்சு. ஹேபலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை மைண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்பீட் டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க இது. இது என்ன அப்படின்னா நம்ம கையில் அப்படியே எந்த ஒரு எம்டி பிளாக்ல மைண்ட் பண்ணுற மட்டும் ஸ்பீடாக மைண்ட் பண்ணோம். இப்போ ஏதாச்சும் கையில் இருந்ததுன்னா நாம நார்மல் ஆகிடும். அதான் வந்து நான் விஷயமே. எம்டி பிளாக்ல இருக்கப்போ நம்மளோட ஃபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்பீடாக மைண்ட் பண்ணுறது. அப்படியே மைண்ட் எடுத்து பக்கத்தில் வீட்டில் வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றையும் காணும் அந்த இதில். அப்புறம் பெட் மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேற ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறப்ப நல்லா நோட் பண்ணினா உங்களுக்கு தெரியும், பெட்டு நான் மைண்ட் பண்ணுறப்ப 2 ஆயிருக்கும். Do you think about me?